வசனம் நினைத்திருப்போமாக. நம்முடைய வாக்குத்தத்த வசனம் 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமாம். எல்லாம் சேர்ந்து ஒருவரை வாசிப்போம். எல்லாம் சேர்ந்து வரும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் செய்யுங்கள், வைத்து விடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு இந்த நிருபத்தை எழுதும்போது பல காரியங்களை முன்வைத்து எழுதுகிறேன். பேதுருவை பற்றி நமக்கு தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களிலே 12 சீசர்களில் மிகவும் முக்கியமான ஒரு சீஷன். அடிக்கடி அவருடைய பெயர் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவனோடு உள்ள அந்த இயேசு கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பில் நல்ல நெருக்கம் உள்ளதான ஒரு சீஷன். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற அந்த மாம்ச அவதாரத்தில் வந்து அவர் ஊழியம் செய்யக்கூடிய இந்த காலத்தில் முதலாவது 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். பிறகு ஒரு 70 சீஷர்கள் இருந்தார்கள். வேறொரு 70 சீஷர் இருந்தார்கள். அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த 12 சீஷர்களிலே மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய 3 சீஷர்கள் உண்டு. பேதுரு, யாக்கோபு, யோவான். இதிலே மிகவும் நெருக்கமாக ஒருவன் இருந்தான். இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன் யோவான். ஆக இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுகிறாரோ அல்லது பிரசங்கிக்கிறாரோ 12 சீஷரும் கூட போவாங்க. முக்கியமான சில காலகட்டத்திலே சில சூழ்நிலைகளிலே இந்த 3 பேரை மட்டும், பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை மட்டும் கூட்டிக் கொண்டு போவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இந்த 3 பேரும் எப்போதுமே ஒருமித்து போகக்கூடியதான ஆட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பேதுரு இயேசுவிடத்திலே நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தவன். இயேசுவிடத்திலே வாழ்த்துக்களை பெற்றவன், வசையும் வாங்கினவன். ஆமாம், இதாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 வாங்கினவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இயேசுவை மறுதலித்து போன சூழ்நிலைகள் வந்தது. அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். மாற்றங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவனை மன்னித்து அவனை மறுபடியும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி அவனை பயன்படுத்த ஆரம்பித்தான். அவனாலே முதலாவது சபை கட்டப்பட்டது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். ஒரே பிரசங்கம் தான். 3000 பேர், 5000 பேர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிறகு திரளான ஜனங்கள். அவனை கர்த்தர் பல இடங்களிலே பயன்படுத்தினார். அவன் கைகளை வைக்கும்போது அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். இதற்காகவே அவன் அழைக்கப்பட்டு ஜெபிப்பதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிப்பதற்கென்று விசேஷித்த கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. ஏன்னா இவன் தேசம் விட்டு தேசம் அப்படி போனவன். சமாரியா தேசத்துக்கு போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தவன். ஆக ஆண்டவனை பயன்படுத்தி வருகிற காலகட்டத்திலே சபைக்கு உபத்திரவம் ஏற்பட்டது. கிபி 70 சிதறப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களும் சிதறப்பட்டார்கள். இதற்கு முன்பு பவுலினால் ஏற்பட்டதான உபத்திரவம், அதிலே தேவனுடைய ஜனங்கள்லாம் சிதறப்பட்டு போனார்கள். எங்கெல்லாம் போனாலும் சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள். அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் 5 பகுதிகளிலே சிதறப்பட்ட ஜனத்திற்கு அவன் கவனம் செலுத்தி எழுதுகிறான். இந்த நிருபத்தை எழுதுகிறான். நிருபத்தை எழுதும்போது விசுவாசத்தை பற்றி எழுதுகிறான். தேவனோடு உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு, தேவனுக்கு நமக்குள்ள தொடர்பு விட்டு போகக்கூடாதபடிக்கு வீணான நபர்கள் இந்த விசுவாசத்தை குலைப்பதற்கு உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அதை சொல்லும்போது கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ளத்தனமான வேலை செய்கிற நபர்கள் சபைக்குள்ளோ வீடுகளுக்குள்ளோ நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு வந்தால் அனுமதிக்காதீர்கள் என்பதை குறித்து அவன் எழுதி கொண்டு வருகிறான். அவருடைய வருகை குறித்து எழுதுகிறான். அந்த வருகையின் சூழ்நிலை என்ன சம்பவிக்கும், கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை எழுதுகிறான். இப்படி பல காரியங்களை சொல்லி அவன் எழுதி கொண்டு வருகிறான். அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் என்ன செய்யுங்க, அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக எழுதுகிற ஒரு வசனம். கர்த்தருக்கு மகிமை. அந்த வசனத்திலே நாம் பல பகுதியை பிரிக்கலாம். விசாரிக்கும் தேவன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. நம்ம விசாரிக்கும் தேவன். என்னை யாரும் விசாரிச்சாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். சபையிலே இருக்கிறோம், சபையிலே நம்ம விசாரிக்கவில்லை என்றதான கேள்வி என்ன செய்யும்? இங்கே தான் இருக்கீங்களா? சபையிலே சில வேளையை சிலர் விசாரிக்கவில்லை என்றதான வருத்தங்கள்லாம் வரும். விசாரணை என்பது அவ்வளவு. ஆக மக்களே விசாரிக்கவில்லை என்ற வருத்தம் வந்தால் தேவன் விசாரிக்கணும்னா என்ன செய்வாங்க? முடிஞ்சே போயிடும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறவர்? விசாரிக்கும் தேவன். அது ஒரு பக்கம். அது ஒரு நாள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
கவலைகளை எல்லாம் அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய கவலை வரக்கூடியதான பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், மனசோர்வு, இவையெல்லாம் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். அவர் நம்முடைய நோய்களை மாத்திரமல்ல, நம்முடைய துக்கங்களை எல்லாம் என்ன செய்தாராம், அவர் சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த துக்கத்துக்குள் இருக்கக்கூடியதான மன அழுத்தம், கவலைகள், கண்ணீரின் அனுபவங்கள், வேதனைகள், வியாகுலங்கள் எல்லாமே இருக்கிறது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரே இதில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இனி நாம் சுமக்க வேண்டியது அவசியம் இல்லை. அவர் சுமந்து விட்டபடினாலே அவைகள் ஒருவேளை நம் மீது பாரப்படுத்தலாம், நம் மீது சுமந்து வரும்படியே அழுத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் அவைகளை எல்லாம் ஆண்டு சொல்வார், நீங்கள் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டேன், நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் மீது என்ன செய்ய வேண்டும், நாம் வைத்து விட வேண்டும். அவர் சொல்வார், அவர் விசாரிக்கிறவர், அவரை கொடுத்துருங்க. ஆங்கில வேதாந்தத்தில் சொல்லும்போது காஸ்ட் யுவர் பர்டன் அப்படின்னா தூக்கி எரிஞ்சிருங்கிறார். நம்ம சின்ன பிள்ளைக்கு ஒன்று கொடுக்குறோம், அது விருப்பம் இல்லைன்னா என்ன செய்யணும், நாம் விலையேறு பெற்ற ஒரு அல்லது நல்ல செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும் அதுக்கு பிரியம் இல்லைன்னா என்ன செய்யும், அதுக்கு எவ்வளவு பணம், எவ்வளவு அருமை, எவ்வளவு அதெல்லாம் அது பார்க்காது. அதுக்கு பிரியம் இல்லைன்னா என்ன செய்யும், தூக்கி வீசிடும். இதே போல தான் ஆண்டு சொல்றாரு, உங்களிடத்தில் வரக்கூடியதான கவலைகள், பிரச்சனையான சூழ்நிலை எல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்காதுங்க, தூக்கி என்ன செய்யுங்க, எரிஞ்சிருங்கிறார். அதை குறித்து தான் பதங்கள் எல்லாம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கவலை என்ற ஒரு பகுதி இருக்கிறது, இன்னொன்று ஆன்சைட்டி அப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்குது. இதில் சொல்லும்போது cast all your anxiety on him because he cares for you. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான ஆன்சைட்டி என்ன, அழுத்தம், பதஷ்டமான சூழ்நிலைகள், மனசோர்வை ஏற்படுத்தக்கூடியது. கிரேக்க வேதாமத்தில், கிரேக்க பதத்தில் சொல்லப்படும் போது, அதுக்குள்ளே பதம் சொல்லும்போது மெரிம்னா, மெரினா இல்லை மெரிம்னா, அதுக்கு என்ன ஆன்சைட்டின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு பகுதியில் த கண்டிஷன் ஆஃப் பீயிங் ட்ரவுன் மென்டலி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைண்ட். நம்முடைய மனதளவிலே பாதிக்கப்பட்டதான அந்த பாதிப்புகள் பல வழிகளிலே அதை நம்ம என்ன செய்யும், அழுத்தங்கள், சோர்வுகள், மனக்கிளேசங்கள் எல்லாம் கொண்டு வந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அழுத்தக்கூடியதான காரியத்தை சொல்லப்படுது கவலைகள். அந்த இதில் சொல்லப்படும் கவலை. இந்த கவலை மனசோர்வு கொண்டு வந்து, மன அழுத்தத்தை கொண்டு வந்து, அந்த மன அழுத்தத்துக்கு இடம் கொடுத்த உடனே அது பாரமாகி விடுகிறது. நமக்கு அடுத்த பகுதியில் என்ன செய்யுது, பாரமாகி விடுகிறது. அப்போ மூன்று ஒரே பகுதியில் தான் சுட்டி காட்டுதா இருந்தாலும், ஒன்று ஆத்துமாவிலே ஏற்படக்கூடியது, ஒன்று சரீரத்திலே வரக்கூடிய ஒன்று, ஆவியிலே கலக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஆமாம். ஆகவே ஆண்டு சொல்லாரு, எவைகளில் வந்தாலும் சரி ஆண்டு மேலே வச்சிருவோம். ஆமாம். ஆகவே இந்த ராத்திரி வேளை ஆண்டு சமத்தில் வந்திருக்கிறோம், அவை எல்லாம் ஆண்டு மீது வைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். காலையிலே பார்த்தோம், காலையிலே பொதுவே நீதிமொழி சொல்லப்படுகிறது, மனதின் துக்கம், அந்த கவலை இருதயத்தை என்ன செய்யுமா, ஒடுக்கும். அடுத்த அதை தொடர்ந்து வரும்போது சொல்லப்படுகிறது, நல் வார்த்தையோ அதை என்ன செய்யுமா, மகிழ்ச்சி ஆக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட கவலைகள், துக்கம், இவையெல்லாம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுமா, ஒடுக்கி அப்படி சோர்ந்து போய்விடும். என்ன செய்யணும் தெரியாது, யோசிக்க வைத்து விடும். அப்படி யோசனை போய் தான் அது பாரமாகி, பாரம் நம்முடைய வாழ்வின் ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிடும். ஆனால் நல்ல வார்த்தையோ என்ன செய்யுமா, அதையெல்லாம் என்ன செய்யும், மாற்றி அமைத்து நம்மை மகிழ்ச்சிகரமான ஒரு மனிதனாக மாற்றிவிடும். அதுதான் அது இந்த நல் வார்த்தை என்பது என்னன்னா, வேத வசனம் தான் நமக்கு நல்ல வார்த்தைகள். ஆமாம். இந்த வேத வசனம் நமக்குள் செல்லும் போது, அது வாசிக்கும் போது, வார்த்தைகள் நமக்குள் செல்லும் போது, நம்முடைய இதயத்தின் பாரங்கள், கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர். ஆமாம். காலையில் நாம் பார்க்கும்போது கவலை குறித்து பார்த்தோம். ஆனால் கவலை குறித்து பார்க்கும்போது காலையில் சொன்னேன், கவலைப்பட வேண்டியது ஒன்று இருக்கிறது. என்னடா கவலைப்படாதது, இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு கவலை என்ன செய்ய வேண்டியது இருக்கு. கவலை அப்படின்னா அவசியமான கவலை. இதுக்கு சொல்ல பேர் என்ன சொல்லலாம், அவசியமான கவலை. அதை குறித்து காலையில் பார்த்தோம். ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறது, அது சரீர அமைப்பு, சபை குறித்து சொல்லப்படுகிறது. அதில் சொல்லப்பட்டிருந்தோம். அவசியமற்ற கவலை இருக்கிறது, உலக கவலை. இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததான வசனத்திலிருந்து காலையில் பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அவசியமான கவலை, அவசியமற்ற கவலை. இந்த பேதுரு சொல்லப்பட்ட இந்த கவலையை குறித்து சொல்லும்போது சில சூழ்நிலைகளிலே நாமவே கவலைகளை என்ன செய்கிறோம்? ஏற்படுத்திக் கொள்கிறோம். நாமவே ஏற்படுத்திக் கொண்ட கவலை, பிரச்சனையை நாமே என்ன செய்கிறோம்? ஏற்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தருக்கு பயன்படுவதாக நாமே அதை சிந்தித்து கவலை ஆக்கிக்கிறோம். சிலருக்கு யோசனை பண்ணி கவலையாக என்ன செய்வாங்க? உட்காந்துருவாங்க. இது இப்படி நடந்தா இப்படி யோசி கவலையாக உட்காந்துருங்க. என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? ஏதோ யோசனை நமக்கு ரொம்ப கவலையாக போயிட்டுங்கிற அளவுக்கு என்ன செய்யணும்? நாமவே அறிவித்துக் கொண்ட கவலைகள் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு பயன்படுவதாக வேதத்தில் பல பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு கோணத்திலையும் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டாகிவிட்டது, கல்லறை மூடப்பட்ட கல்லறை. அவங்களாம் போய் சொன்னாங்க, யூத குரு அல்லது மத குருக்கள்லாம் போய் பிலாத்துல போய் சொன்னாங்க. எப்பா அவங்க சீசர்லாம் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் என்ன செய்வார்? உயிர்த்தெழுந்துருவார். ஒருவேளை இந்த சீசர்லாம் நைட்டோட நைட்டா பாடி தூக்கிட்டு போயிட்டு இயேசு உயிர்த்தெழுந்துட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்ப பயங்கரமாக போயிடும். ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த கல்லை வச்சு மூடினது மாத்திரம் இல்லை, என்ன செய்யணும்? அரசு முத்திரை போட்டு காவலர்களை வைக்க வேண்டும் சொல்லி கேட்டாங்க. பிள்ளாவது சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க காவலரை கூப்பிட்டு போய் காவல் வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டான். காவலாளி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கு. கல் மூடப்பட்டது. அவங்க அந்த கல் மூடப்பட்டது. இதெல்லாம் பெண்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இயேசுவை கல்லறை தொட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கும், அந்த பக்கம் இருக்கும், கிரவுண்ட் மாதிரி இருக்கும். கல்லறை ஒரு பெரிய கல், ஒரு 4-5 பேர், ஒரு குறைஞ்சபட்சம் 5-6 பேர் என்ன செய்யணும்? அதை உருட்டி தள்ளி எங்கே மூடி வைக்கணும். அது ஒரு மணி நேரம் செய்யக்கூடியதல்ல கல்லது. மறுநாள் காலையில் இவங்க போகும்போதே இவங்களுக்கு ஒரு கவலை, நமக்காக யார் கல்லை புரட்டி போடுவார்? கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இவங்களுக்கே ஒரு கவலை. இவங்களாவே கேட்டுக்கிட்டாங்க, ஆண்டவர் பார்க்க போகிறோம், எல்லாம் செய்ய போகிறோம், ஆனால் யார் நமக்காக கல்லை புரட்டி போடுவார்கள்? ஒரு பெரிய கவலையாகவே போச்சு. போய்கிட்டே போகிறாங்க. போகும்போதெல்லாம் அவங்களுடைய மனநிலையில் என்ன இருக்குன்னா, பெரிய கவலை, கல்லை யார் தள்ளி போடுவார்? ஏன்னா உள்ளே இருக்கிற இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும், சரீரத்துக்கு தைலம் பூசணும், அல்லது இந்த வாசனை திரைவங்களை உள்ளே வைக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனால் யார் அதை செய்வா? கல்லை யார் புரட்டி போடுவா? ஒரு பெரிய கவலையாய் மாறிவிட்டது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆனால் ஒன்று மறந்து விட்டார்கள். அது ஏற்கனவே புரட்டி தள்ளவிடப்பட்ட ஒரு கல் அங்கேயே இருக்கிறது என்பதை இவங்க என்ன செய்தாங்க? இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் மீது இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சு போயிடுச்சு. இயேசுக்கு சொன்னார், எப்பா 3ஆம் நாளில் நான் உயிரோடு இழந்து உங்களுக்கு முன்னே எங்கே போவேன்? கலிலேயாவுக்கு போவேன். இவங்க எல்லாம் என்ன செய்திருக்கணும்? இயேசு மரித்தார் அப்படின்னு கல்லறை மூடின உடனே இவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக எங்கே கிளம்பி போயிருக்கணும்? எருசலேமில் இருக்கிறவங்க கலிலேயாவுக்கு போயிருக்கணும். அங்கே போய் உட்கார்ந்துட்டு இயேசு வருவார்னு உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்க விசுவாசம் எப்படிப்பட்டவங்க இருந்திருப்பாங்க? சூப்பராக இருந்திருப்பாங்கன்னு அர்த்தம். ஆனால் இவங்க எல்லாரும் எங்கே தான் இருக்காங்க? ஒருத்தர் கூட கலிலேயாவுக்கு போகல. இயேசுவின் தாய் வரைக்கும் எங்கே தான் இருக்கிறாங்க? அது அங்கே சொல்லப்படலை. ஆனால் எல்லாரும் எங்கே தான் இருக்கிறாங்க? ஏன்னா சீசர்கள் அங்கே தான் இருக்காங்க. உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தையின் மீது உள்ள விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருந்ததுன்னா அவங்க எல்லாம் நேரம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உயிர்த்தெழுந்து வந்துடுவார், நீங்கள் அங்கே எங்கெல்லாம் இருக்க வேண்டாம், நேரம் எங்கே போயிடுவோம்? கலிலேயா போ, அங்கே உட்காந்துருப்போம்னு சொல்லி இவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. வெற்றியுள்ள ஒரு காரியத்தை அவங்க என்ன செய்வாங்க? சந்திக்க முடியாது, எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? கல்லை யார் புரட்டுவா? இப்படி இது ஒன்று மாற்றி ஒன்று சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அங்கே போய் பார்த்தா கல் புரட்டப்பட்டு இருந்தது. அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். கல் புரட்டப்பட்டு இருக்கணும்னு இன்னும் பயங்கர கேள்விக்குறி. இயேசு அங்கே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. இயேசுவை காணட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஒருத்தி மட்டும் அங்கே நிற்கிறார், அழுகிறார். கவலை இன்னும் பெரிய கவலையாக மாறிடுச்சு. அவங்களாம் எப்படி எதுக்காக போனாங்களோ தெரியாது, ஆனால் ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அவன் அழுகிறாங்க. இன்னும் கவலை இன்னும் பாரமாக மாறிட்டு கண்ணீராய் ஊற்றுது. இயேசுவை என்ன செய்யலை? காணவில்லை. கவலை மேலே கவலை பாரமாகி தனித்து விடப்பட்டு கல்லறை கிட்ட இருட்டோடு நிற்கிறோம். எந்த நிலையில் நிற்கிறோங்கிற அவளுக்கு என்ன செய்யலை? மற்றவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து வந்தாங்க, இருட்டோடு எல்லாம் ஒன்றா ஓடி போயிட்டாங்க. இவன் மட்டும் அந்த இருட்டோடு நிற்கிறாங்க. அப்போ சூழ்நிலை என்ன? இந்த கவலை பாரமாகி பாரம் அழுத்தி நிற்கிற சூழ்நிலைகள் இடம் என்ன ஒன்றுமே தெரியலை அவளுக்கு, காணும் அப்படின்னு. ஆனால் ஒன்றே ஒன்று இன்னும் விசுவாசத்தின் அடிப்படையில் அவளுக்கு இல்லைன்னு ஒன்று தான் ஆண்டவர் அவள் பாரம் கவலை எல்லாத்தையும் மாற்றுவதற்கு
அங்கே வந்து நின்றார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பேரை சொல்லி கூப்பிட்டார். பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே தான் அவர் யார் என்பது அவருக்கு என்ன செய்தது, தெரிந்து கொண்டது. சில வேளைகளிலே நம்முடைய கவலைகள், மன அழுத்தங்கள் பாரமாகி எங்கே நிற்கிறோம், என்ன செய்கிறோம், எந்த காரியம் செய்கிறோம் தெரியாமல் அறியாமல் இருக்கும் சூழ்நிலை என்னன்னா, வேத வசனத்தின் மீது நம்பிக்கை விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்த அனுபவம், குறைந்து போன சூழ்நிலை தான் இப்படிப்பட்ட நிலை வரும். ஆனாலும் ஆண்டவர் அந்த நிலையிலும் அவருடைய கவலையை போக்குவதற்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கையிலே அவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறோம், அவன் வசனத்தெல்லாம் கேட்கிறோம், எல்லாம் உண்மைதான். சில வேளைகளிலே அவர் சொன்னதை சில வேளை புரிந்து கொள்ள முடியாமலோ அல்லது அதன் மீது விசுவாசம் இல்லாமலோ இருப்போம்னு சொன்னால் சில வேளையில் கவலைகள் நம்மை அழுத்தத்தான் செய்யும். உன்னை மனதில் வைத்துக் கொள்வோம், நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நாம அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டார், உயிர்த்தெழுந்து வெளியே போயிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கல்லை குறித்து அவங்க கேள்விக்குறி வரக்கூடாது என்பதற்கு புரட்டி தள்ள ஒரு தூதனை அனுப்பி புரட்டியும் தள்ளிவிட்டார், கல்லையும் தள்ளிவிட்டார், உள்ளே இருக்கிற ஆண்டு வெளியே வந்து விட்டார். இவருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே செய்து முடித்த ஒன்றை இவர்கள் ஆகவே வருவித்துக் கொண்டார்கள். உண்மையிலே ஆண்டு மீது விசுவாசம் வச்சிருந்தா இதை குறித்து கவலையே உங்களுக்கு நினைச்சிருக்காது, வந்திருக்காது. நேரம் கலிலேயர் போய் உட்காந்துருப்பாங்க. எப்போது இயேசு வரக்கூடிய வந்து சந்திக்கிறதா அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கலாம். ஏதோ அடிக்கடி சந்திக்கக்கூடிய கலிலேயாவில் அவங்க வீட்டை வச்சுக்கணும், இயேசு கிறிஸ்து வீட்டு நாசரேத்துக்கே போயிடுவோம், அங்கே உட்காந்துருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது கலிலேயா பகுதி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டதாக. ஆனால் அவங்க செய்யலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளை வேத வசனத்தின் மீது இருந்தான நம்பிக்கை விசுவாசம் இவையில் குறைந்து போகும்போது அந்த கவலை நம்ம என்ன செய்கிறது, அழுத்துகிறது. ஆனால் அதன் மீது விசுவாசம் வைத்தோன்னா கவலை தானாக போயிடும். அந்த கவலை எல்லாம் அந்த வேத வசனம், அதான் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சி ஆக்கும். அந்த கவலையை நம்மை விட்டு எடுத்து போடும். வேத வசனத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நல் வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையில் தியானிக்கும் போது கவலைகளை மாற்றி அமைக்கும் வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேத்திலே பல ஏற்கனவே செய்து முடித்ததான ஒன்று இருக்குது. எலியா தப்பிச்ச முளைச்சான் ஓடுறான். ஓடி சூரிய செடிகளை படுத்துட்டு போதுங்க சாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், பிதாக்களை பார்த்து நல்லவன, நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூரிய செடியின் கீழே படுத்துக்கொண்டான். ஏன் சூரிய செடி கீழே படுத்துக்கொண்டான்? அது விஷ வாயுவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செடி. அது கீழே படுத்துகிட்டே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சம் அதிகமாகி கடைசியில் ஜீவன் போகக்கூடிய நிலைக்கு வந்துடும். ஆகவே அந்த அந்த செடியின் கீழே படுத்துட்டு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் படுத்திருந்தான். ஆண்டவர் பார்த்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவனை எழுப்பி சாப்பாடெல்லாம் கொடுத்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பினேன். நான் ஒருவன் தான் இருக்கிறேன். நீ நினைக்காத, நீ ஒருத்தன் தான் இருக்கேன்னு நினைக்காத. ஏற்கனவே எத்தனை பேர் வச்சுருக்கேன்? 7000 பேர் நினச்சிருக்கிறேன், நான் வச்சிருக்கிறேன். நீ ஒருத்தன் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை, நீ உன்னை பற்றி கவலைப்படாத. நீ ஒருத்தன் தான் தப்பிச்சிட்டேன், ஒருத்தன் தான் இருக்கிறேன்னு நினைக்காத. ஏற்கனவே நான் 7000 பேரை தப்பு வைத்து வைத்திருக்கிறேன். ஆமாம், அதனால ஆண்டவர் நமக்கு சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே கவலைன்னு சொல்கிறேன். நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தன் தான் யோசிக்கிறேன். 7000 பேருக்கு விடுதலை கொடுத்து அற்புதம் செய்த ஆண்டவர், நான் ஒருவனுக்கு அற்புதம் செய்ய வல்லவர் அவர். ஆமாம், நான் நினைக்கிறேன் நான் ஒருத்தன் தான். நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது, நான் ஒருத்தன் தான் இப்படி பாடுபடுறேன், நான் ஒருத்தன் தான் இப்படி கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தன் தான் இப்படி இருக்கிறேன். இல்லை, கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். கஷ்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து விடுதலை கொடுத்திருக்கிறார். நாம அதை யோசிக்கணும். 7000 பேரை விடுவித்த ஆண்டவருக்கு நான் ஒருவனை விடுவிக்க முடியாத, அவன் தைரியமாய் சிட்டிக்குள்ளே இருந்திருக்கணும். அது எருசலேமுக்குள்ளே, இஸ்ரவேலிலே, சமாரியாவிலே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த பெண்ணுக்கு பயந்து போய் நினைச்சிட்டான், ஓடி வந்து போதும் கத்தான் வேண்டாம். ஆண்டில் போதும் சொல்லாதப்பா, உனக்கு ஏற்கனவே நான் இவ்வளோ பேரை வச்சிருக்கும் போது உனக்கு நான் செய்ய மாட்டேன்னா கர்த்தருக்கு பயன் மாட்டவதாக. அநேக முறை நாமவே வருத்தி கொண்ட கவலைகள் நிறைய இருக்குது. எல்லாம் ஆண்டு வச்சோம், நாம வருத்தி கொண்டாலும் சரி ஆண்டு சமூகத்தில் வைப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வல்லவர் அவர். ஆமாம், இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்கிறது இல்லை, தையல் வேலைலாம் செய்யறதில்லை, செய்யறதில்லை, அது உழைக்கிறது இல்லை, அது ஒன்றும் செய்யல. ஆனாலும் அதுக்கு ஆண்டு சொல்றார், ஆனாலும் அவளுக்கு பிள்ளை, அது சாலமோன் முதல்ல இந்த மாதிரி உடுத்தினது இல்லைன்னு சொல்லி உதாரணப்படுத்துறாரு, கம்பேர் பண்றாரு. ஆண்டவர் சொல்றது சாலமோனை ஏன் சொல்றாருன்னா, அவன் தான் உடுத்தி பார்த்து மகிழ்ந்தவன். அவன் தான் யாரு? நம்ம இதில் நம்ம எவ்வளோ உடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம உடுத்தி இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, உடுத்தி இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவன் தான் சிஸ்டமேட்டிக்காக செய்தவன். புடவைகள்லாம் வாங்கினா
கப்பலில் வந்து இறங்கும், ஒப்பந்தக்கரை கான்ட்ராக்ட் பேசிக்கில் வாங்குவோம். எவ்வளோ படம் வந்திருக்கு, ஒரு 10 லட்சம் வந்திருக்கு, அப்படி கம்பெனியில் இறக்கிறது, அண்டர்மனில் இறக்கிறோம். அவனுக்கு எத்தனை லட்சம் வந்திருக்குன்னு தான் கேட்கான். சேலைகள்லாம் எவ்வளோ லட்சக்கணக்கில் வரும், துணிகள்லாம் எய்த்திலிருந்து புடவைகள் எய்த்திலிருந்து துணிகள்லாம் வரும். அவன் சிஸ்டம்லாம் கொண்டு வந்தான், யூனிஃபார்ம் சிஸ்டம்லாம் அவன் தான் கொண்டு வந்தது. கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்னா என்னது, இந்த போர் வீரர்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு, இந்த வேலைக்கு செய்கிறவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு, ட்ரெஸ்ஸுகளெல்லாம் வித்தியாசப்படுத்தின உடனே அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே இவன் எந்த வேலையில் இருக்கான்னு நினைச்சிக்கணும். அதுக்கு முன்னால் வரைக்கும் யார் என்னென்ன வேலை இருக்கான்னு செய்யாது தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆகவே அப்போ என்ன அப்படின்னா, அவனை ஆண்டு உதாரணப்படுத்துவது உடுத்தி பார்த்தவன். அவன் கூட நான் காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்தி வைத்திருக்கிறேனே, அதை மாதிரி உடுத்தினது இல்லை. ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? ஆனால் அங்கே ஆண்ட சொல்கிற வார்த்தை உங்கள் பரமபிதா. ஆமாம், அங்கே ரொம்ப முக்கியமானது. இந்த உடைக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு கவலை நமக்கு, உடைக்காக நினைக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உடைக்க நாங்களாம் உடைக்க கவலைப்படுறது இல்லைங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உலக ரீதியாக சொல்ல வேணும்னா உடைக்காக நினைக்கிறாங்க கவலைப்படுகிற காரியங்கள் உண்டு. உங்கள் வாழ்க்கையில் உடைக்காக கவலைப்படலைன்னா அந்த அளவு கர்த்தர் உங்களை மாற்றி அமைத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஒரு காலகட்டத்தில் ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருப்போம். இன்றைக்கி எந்த ட்ரெஸ்ஸு போடணுங்கிறது என்ன செய்யணும்? சில பெண்களை இருக்கும், இருக்கிறது 1 2 இருக்கும், கட்டிட்டு வருவாங்க. தேவன் ஆசீர்வதித்து பெருக்கும்போது பீரோ திறந்த உடனே எதை கட்டலாம் நிறைய சொல்லி நிற்பாங்க, எதை கட்டலாம். தேவன் ஆசீர்வதித்த வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அந்த கவலை கர்த்தர் நினைச்சிட்டாரு, மாற்றி அமைச்சிட்டார். உணவு காரியங்கள் அப்படிதான், உறைவிட காரியங்களுக்கு அவர் சொன்னார் இவையெல்லாம் தேவை என்று உங்கள் பரமபிதா நினைச்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். எந்த காகம் அல்லது எந்த பறவையாவது நாளைக்கு வேணும் கொண்டு போய் சேர்த்து என்ன செய்வதில்லை, வைப்பதில்லை. அன்றாட அது சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கு. அவைகளுக்கு அன்றாட வாழ்வின் தேவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், சந்திக்கும் போது நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர் என்பதை குறித்து சொல்லிக் கொண்டு வரும்போது இவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டிய ஒன்று இருக்கிறது. எதை கவலைப்படணும்? நீங்கள் தேட வேண்டியது ஒன்றை தேடினால் கிடைக்க வேண்டியது தானா என்ன செய்யும், கிடைக்கும். அவர் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. உணவு, உறைவிடம், உடை, இது அவசியமானது. இதுக்கு தான் நாம் உழைக்கிறோம், வேலை செய்கிறோம், எல்லாம் சேர்த்து வைக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் வேலை, நம்முடைய பிரயாசங்கள்லாம் எதுக்கு தான் இருக்குது? இந்த 3 அடிப்படை இந்த எழுதான். புரியல. நம்ம உழைப்பது யாருக்கணும்? எங்கள் பிள்ளைக்காக உழைக்கிறோம். சரி வச்சுக்கிடுங்க, உங்கள் பிள்ளைக்காக உழைக்கிறீங்க. எதுக்கு உழைக்கிறோம்? பிள்ளைக்காக உழைக்கிறோம். பிள்ளைக்கு எவ்வளோ தான் நீங்கள் லோன் எடுக்க போனாலும் பேங்க்கில் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு தர மாட்டாங்க. ஏன்னா கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், சாப்பிடணும். நீ பட்டினி கிடந்து அவ்வளவும் லோனு கொடுத்துட்டா அப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? அதுக்காக. ஆனால் இப்போ இப்படியே தெரியாது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் போனோன்னா சொல்லுவாங்க இந்த அமௌண்ட் தான் எடுக்க முடியும், இதுக்கு மேலே உங்களுக்கு எடுக்க முடியாது, இதுக்கு மேலே கொடுக்க முடியாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்பரை போட்டோன்னே எல்லாமே வந்துடும். குறிப்பிட்ட அளவு அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க, உடைக்கு வேணும், உறைவிடத்துக்கு வேணும், இதெல்லாம் தேவை. இது நம்ம சம்பாத்தியம் எல்லாம் இதுதான் தேவை. உலக ரீதியாக அரசாங்கமும் இதுக்கு தான் என்ன செய்யுது, நமக்கு இதெல்லாம் செய்வதற்கு பாடுபடுகிறது. அது பல திட்டங்கள், பல காரியங்கள் எல்லாம் செய்தாலும் டெவலப்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு பகுதி செய்தாலும் ரொம்ப முக்கியமான பகுதி என்னதான் இருக்குது, இதாக இருக்குது. சரி, இன்னைக்கு கேரளாவில் நடந்த சம்பவம், தங்க இடம் இல்லை. அவங்க எல்லாம் தங்குறதுக்கு என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு அமைப்புகள் வராங்க. நாங்கள் 100 வீடு கட்டித்தரோம், நாங்கள் ஒரு 200 வீடு கட்டித்தரோம், நாங்கள் ஒரு 50 வீடு கட்டித்தரோம். ஒருத்தர் உறைவிடத்தை கொண்டு வராங்க, இழக்கும் போது கொண்டு வருவதற்கு உழைக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் திட்டமிடுகிறது, தனிப்பட்ட காரியம் திட்டமிடுறாங்க. உணவு இல்லைன்னு ஒரு இடத்துல மொத்தமாக செய்து எல்லாருக்கும் நிற்கிறாங்க, கொடுக்குறாங்க. இதெல்லாம் உலகமும் உலகத்தில் இருக்கிற நாமும் பிரயாசப்படுறது எல்லாம் இதுக்கு தான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இதுக்கு கவலைப்பட்டிருப்பது என்பது நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டிருக்க வேண்டாம், தேட வேண்டியது ஒன்று தேடுங்க. தேவ ராஜ்யத்தின் மீது உங்கள் கவனத்தையும் கவலையும் வைத்துக் கொண்டால் இவைகள் தானா என்ன செய்யும், அவை உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அப்படின்னு சொன்னால் பரமபிதா நம்மை ரட்சித்தபடினாலே நமக்கு பிதா, நம்மை உண்டாக்கினபடினாலே அந்த 2 பகுதி சொல்லப்படும். ஒன்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார், இன்னொன்று தேவன் சொல்கிறார். தேவன் என்று சொல்லும் போது படைத்தவர் தேவன். நம்மை படைத்ததுனாலே நம்முடைய தேவை சந்திப்பதற்கும் நம்முடைய கவலை போக்குவதற்கும் உரியவர். நம்மை ரட்சித்தபடினாலே நமக்கு பிதா,
ஆகவே அவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும். அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை படைத்தவரும் நம்மை ரட்சித்தவரும் இருக்கிறபடினாலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குரிய நாம் அந்த மகிமையை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கவலையெல்லாம் ஆண்டவர் மேலே வச்சிடணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் சொல்லும்போது அவர் நிச்சயமாய் நம்முடைய பரமபிதா அவைகளுக்கெல்லாம் செய்யும் போது நம்மளுக்கு செய்ய வல்லவர். அந்த கவலையை அவர் மேலே வச்சிடும். அவர் சரியான நேரத்தில் நமக்கு எல்லாம் சந்திப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாம், சில நேரங்களில் அந்த கவலை, சில நேரங்களில் ஒரு கவலையை வச்சா 100 கவலைக்கு வந்துடும். இப்போ தான் ஒன்று போச்சுன்னு பார்த்தா அடுத்த என்ன செய்யும்? வேதத்தில் இப்படிலாம் வாசிக்கிறோம். அங்கே குறுகிய சின்ன சின்ன பகுதிகள்லாம் இருக்கும். சவுலை கூப்பிட்டாரு அவங்க அப்பா, எங்க வாப்பா. கீஸ் கூப்பிட்டாரு, கழுதையை காணும், நீ போய் கழுதையை என்ன செய்ய தேடிட்டு வான்ட்டார். இவன் கழுதையை தேட போனான். இவன் ஒரு வேலைக்காரன் கூட்டிட்டு என்ன செய்யறான், கழுதையை தேட போனான். ஏன் பிள்ளையை அனுப்பினார் அதெல்லாம் பாரு, வேற பகுதி வச்சுக்கோ. கழுதையை தேட யாரும் அனுப்பினாரு? பிள்ளையை அனுப்பிட்டார். அவனும் வாட்டு தாட்டமான ஆடு. அவன் பெரிய நல்ல உருவ அமைப்பில் இந்த தேசத்தில் அவனை போல உருவ அமைப்பு யாரும் கிடையாது. நல்ல வளர்த்தியான ஒரு ஆள், அழகுள்ள வாலிபன். அப்பா அனுப்பிட்டார், நீ போய் தேடிட்டு வாப்பா அப்படின்னு. இவன் போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசினார். சாமுவேல் அவனை கூப்பிட்டு சொல்லிட்டு எல்லாம் சொன்னான். சாமுவேலை சந்தித்தார்கள். கழுதையை காணணும்னு தீர்க்க தரிசனம் கேட்க போனான். கழுதையை காணணும்னு நினைச்சிருக்காங்க. எதுக்கு தான் தீர்க்க தரிசனம் தெரியல. ஆனால் தேவனுடைய நடத்துதல் அது ஒரு பக்கம். கர்த்தருக்கு பயமாட்டாதான். தேவ நடத்துதல் ஒரு பக்கம். நம்ம நினைக்கிறோம் கழுதைக்கு ஒரு தீர்க்க தரிசனமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க. பைபிள் காலேஜில் படிச்சிருக்கும் போது ஒரு கிராமத்தில் சுயம் சொல்லுவேன் கூப்பிட்டாங்க. ஐயா, எங்கள் மாடு ஒரு 10 நாளாக ஒன்றுமே ஒரு 5 நாளாக ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேங்குது, அப்படியே நிற்குது. இது ஒன்றும் இல்லை, மக்களுக்கு தான் ஜெபம் பண்ணியிருக்கேன். என்னை கூப்பிட்டு மாட்டுக்கு நினச்சிங்க கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. எனக்கு அப்படி பயங்கர ஆச்சரியம். என்னடா இது, சரி என்ன செய்ய அப்படின்ட்டு என்னம்மா செய்யுது அப்படின்னு கேட்டால் கிராமத்து ஆட்கள் உடனே கொஞ்சம் எங்கள் மாடு தண்ணி வச்சாலும் குடிக்க மாட்டேங்குது, என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னாங்க. சரி நாங்களும் ஜெபம் சொன்னேன். 2-4 ஃப்ரெண்டு போயிருக்கோம். சரி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணிவிட்டு வரும்போது பேசிட்டு வந்தோம். மனுஷனுக்கு ஜெபம் பண்ண போய் கடைசியில் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜெபம் பண்ண போகிறோம். சரி அடுத்த வாரம் போனோம். ஐயா ரொம்ப சந்தோஷம், இங்கே ஜெபம் பண்ணிட்டு போனீங்க, மறுநாள் தண்ணி வச்சா குடிச்சிட்டு அது நல்லா ஆயிட்டு அப்படின்னாங்க. ஓஹோ, அப்படியே ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறாரு. அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கும் என்ன செய்வார், அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்துக்காக எதையும் என்ன செய்வார் செய்ய. அதெல்லாம் விடுங்க. இங்கே பாஸ்டாக இருக்கும்போதே எங்கள் நாய் ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தாங்க. அப்படின்னு சரி கர்த்தருக்கு சோத்தணும். அதுக்கும் ஜெபம் பண்ணி அது நல்லாவும் ஆயிட்டு. அதான் சொல்லுங்க, இந்த மாதிரி தீர்க்க தரிசனம் எதுக்கு வந்தது, தொலைந்து போன கழுதைக்கு வந்தது. சரி சாமுவேல் சொல்லுகிறான், இப்போ தொலைந்து போன கழுதை கிடச்சிட்டு, இப்போ கவலை யார் மேலே வந்துருச்சு, பிள்ளை மேலே வந்துட்டு. அந்த கவலை கழுதை கவலை தொலைந்து போன கவலை போய் இப்போ யார் மேலே கவலை வந்துருச்சு, ஏதோ ஒரு கவலைக்கு இன்னொரு கவலை சேர்ந்து கொண்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கழுதை கிடச்சிட்டு, அது நான் கழுதை கிடச்சிட்டு. ஆனால் தகப்பன் நினைச்சாரு உன்னை குறித்து கவலைப்படுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் யோசனை வந்தான், நம்மளை குறித்து கவலைப்படுறாரா ஒருத்தர் அப்படிங்கிற யோசனை வந்திருக்கான். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா ஒரு கவலை போய் தீரம்னா இன்னொரு கவலை என்ன செய்யுது. வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய இருக்குது. இப்போ தான் கவலை போச்சு, இப்போ தான் பிரச்சனை தீர்ந்துன்னு நினச்சோம், அடுத்தாக்கில் ஒன்று என்ன செய்யுது. சில நேரங்கள் சங்கிலி தொடர் போல் வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன செய்வதுன்னு தெரியாது. சங்கிலி தொடர் மாதிரி ஒன்றரை பின் ஒன்றா மாறி மாறி என்ன செய்யும், அது வந்துக்கிட்டே இருக்கும். என்ன செய்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் எப்ரோனில் இருக்கிறான். இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் சண்டை. தாவீது யோனத்தானுடைய பிள்ளை எல்லாம் போய் சண்டை போடுறாங்க. யுத்தத்தில் சவுலும் யோனத்தானும் மரித்து போய்விட்டார்கள். ஒருத்தர் வந்து சொல்கிறான், சவுலும் யோனத்தானும் மரித்து போய்விட்டார்கள். ஒரே ஆளுங்க தாவீது. ஐயோ எப்படி இருந்தவங்க. யோனத்தானை குறித்து பாடுகிறான், அவன் சவுலை குறித்து பாடுகிறான். சவுலும் யோனத்தானும் பிரியாமல் இருந்தாங்களப்பா, நல்ல தகப்பனும் மகனுமா இருந்தாங்க, அந்த யுத்தத்தில் போயிட்டாங்களே. ஆனால் நானும் யோனத்தானும் அந்த சிநேகம் பயங்கரமான சிநேகம். நான் அவ்வளோ உயிருக்கு உயிராக நேசித்தேன். யோனத்தானே உன் பட்டையும் சும்மா திரும்பாதே. அவன் சொல்கிறான், சிங்கத்து கொத்த வேகம், கழுகு கொத்த
சிங்கத்துக்கு ஒத்த பலமும் கழுகுக்கு ஒத்த வேகம் ஒன்றை இருந்ததே, எல்லாம் போச்சாப்பா. அழுதான் 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 அழுதான். அந்த ஏறக்குறைய ஒரு வாரம் அழுது தீத்தாச்சு. அடுத்த வாரத்தில் ஒரு ஒரு 2 வாரம் கழித்து ஒருத்த வாரம் அப்படின் வாரம் இந்த கவலை நீங்கலை. இந்த கவலை அப்போ தான் சரி இவனை ராஜாவாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி, நீங்கள் ராஜா தான்ப்பா நீங்கள் இருங்க அப்படின்னு அங்கேருந்து அப்படின் வாரம். இந்த 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 கவலை தீர்வதற்கு முன்னால அப்போ தான் கொஞ்சம் சமாதானமாகி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் மேலே யார் தாவீது வந்து இந்த அரியணை எடுத்துக்கொள்வான், ஏற்கனவே சவுலுக்கு விரோதமாக வந்தவன் அப்படிலாம் நினச்சி மக்கள்லாம் பேசி எல்லாம் அமைதல் ஆயிட்டு. அப்படின் வந்தான், பேசிட்டு போனான், யோவாப் அவனை போட்டு தள்ளிட்டான். அப்பவும் பெரிய கவலை. அடுத்த பிரச்சனை, இது யார் தான் செய்தான்னு வரும், தாவீது தான் செய்தான்னு வரும். அடுத்த கவலை, என்னடா இது இப்போ தான் அவன் போயிட்டான். அடுத்த கவலை அப்படியே போனதை குறித்து, மதிகட்டவன் செத்தது போல செத்துட்டானே அப்படின்னு சொல்லி அடுத்த கவலை. அப்படி இந்த கவலைலாம் போய் அவனை ராஜாவாக்குனாங்க. அப்போ தான் கவலை தீர்ந்தது. அடுத்த ஒரு பிரச்சனை, அப்சலோம் எழும்பினான். கர்த்தருக்கு வாங்க வேண்டாம் தான் எழும்பி என்ன செய்தான், அவன் அண்ணன் தம்பி மாறு அவன் கூட்டு போய் விருந்து வைக்கன்னு சொல்லி ஒரு நாள் தான் அண்ணனை அம்னோனை போட்டு தள்ளிட்டான். ஐயோ போச்சா, மூத்த பையன் அவன் தான் இருக்கல, மூத்தவன் சட்டப்படி அவன் தான் அரியணைக்கு என்ன செய்யணும், வரணும். மூத்தவனை போட்டு தள்ளியாச்சு. ரொம்ப வேதனை, என்னடா இது இப்போ தான் அரியணை ஏறி வந்தோம். அடுத்த கவலை, ஒன்று சங்கிலி தொடர்போட ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தால சரி அப்சலோம்கிட்ட சமாதானம் பண்ணி அவனை கொண்டு உட்கார வச்சு, அவன் என்ன சார் வெளியே போய் இருக்கிற ஆட்களாம் கவர் பண்ணி ராஜாவுக்கு விரோதமாக போயிட்டான். ஒட்டு மொத்தமாக போ வாழ்க்கை போச்சப்பா அப்படிங்கிற அளவுக்கு தாவீது ஓடி தப்பிச்சா முடிஞ்சா ஓடிட்டு இருக்கான். அப்போது கேட்கப்பட்டது, அதுதான் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், இதுக்கு எல்லாவற்றுக்கும் தேவன் எனக்கு நல்ல பதில் கொடுப்பார். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படுது. சில வேளைகளில் சங்கிலி தொடர் போல ஒன்றன் பின் ஒன்றரை மாறி மாறி வந்துகிட்டு இருக்கலாம். அப்போ ஒன்னே ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீது விசுவாசம் வைத்து இந்த காரியத்தை எல்லாம் அவர் சமூகத்தில் வைத்து விட்டு, கர்த்தர் என் மீது பிரியமாயிருப்பார், அப்படி பிரியமாக இருந்தால் என்னை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இதே அரியணை, இழந்து போன அரியணையில் என்ன செய்வார், என்னை உட்கார வைப்பார். அந்த சங்கிலி தொடரான பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் மாற்றி அமைத்து அவனை மறுபடியும் ராஜாவாக்கினார். அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வாக்கு கொடுக்கப்பட்டது. ஆலயத்தை குறித்த காரியங்கள், அவனுடைய வீட்டை கட்டக்கூடிய காரியங்கள், அவனுக்கு சந்ததிக்கு வரக்கூடியதான ஆசீர்வாதங்கள், யார் அரியணையில் இருப்பா, யார் ஆலயத்தை கட்டுவா, எல்லாமே அதுக்கு அப்புறம் தான் வந்தது. நீங்கள் வேத வாச பார்த்தா தெரியும். சங்கிலி தொடர்புல ஒரு பிரச்சனை போராட்டம், கவலைகள், கண்ணீர், வேதனை, வியாகுலம், இழப்பு எல்லாமே அப்படி சங்கிலி தொடர்புல சொருகி ஒன்று ஒன்றா வந்தது. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் ஒன்னே ஒன்று சொன்னால், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் கரத்தில் ஓடுத்துட்டு நான் நிம்மதியாக இருக்கிறேன், அவரை பார்த்துக்கிட்டோம். அவனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அவை எல்லாவற்றையும் மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மகனாக அவன் சொல்கிறான், என் வீட்டை நீ நினைத்தீர், என்னுடைய வீட்டை சாதாரணமாக நினைக்கல, தூரத்து இல்லை, நீடித்த காலத்து ஆசீர்வாதத்தின் ஒரு பெரிய மனுஷனாக என்னை நீ மாற்றி அமைத்து நீ பார்க்கிறீரையா, உமக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் கவலைகள், பிரச்சனைகள், மனவியாகுலம், சங்கிலி தொடர்புல ஒன்றன் பின் ஒன்றனாய் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை தான். ஆனால் அவன் எல்லாவற்றுக்கும் ஆண்டு சமூகத்தில் பார்த்துக்கொள்வான்னு சொல்லி வச்சிட்டோம் அப்படின்னா தேவன் அற்புதம் செய்ய வல்லவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை தான் சொல்லி முடிக்க விரும்புது. இதை கவலையெல்லாம் தீர்ப்பதற்கு நமக்கு வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். வைத்து சொல்லப்படுகிறது சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷிக்கு பயங்கர கவலை. என்னன்னா கவலைன்னா அது பயங்கரமான கவலை. பிள்ளை இல்லை என்றதான வருத்தம். அடிக்கடி இந்த பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி அதுதான். ஏன் அப்படின்னா, இந்த 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 எல்கானாவும் அண்ணாலும், அல்லான விட்டுருங்க, எல்கானா ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன். ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை பெட்டி பக்கம் யார் தான் உட்காரணும், யார் தான் உட்கார வேண்டிய ஆளு, இந்த எல்கானா உட்கார வேண்டிய ஆளு. அந்த காலங்கள் நேரங்கள் வரும்போது அந்த பிரிவு கொடுப்பாங்க. 24 மாதங்கள், 24, அதாவது 2 மாதத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும், அந்த ஆசீர்வாத கூட வேலை செய்யும் போது உடன்படிக்கை பெட்டி பக்கம் இருக்கக்கூடியதான ஸ்லாக்கி யாருக்கு தான் இருக்குது, எல்கானாவுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், ஆனால் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போன அவன் சந்ததி கோராகு. அந்த கோராகின் சந்ததியிலிருந்து விளக்கப்பட்டு இருக்கிறபடினாலே அந்த சந்ததி ஆசாரிய ஊழியமே செய்ய தகுதி இல்லை என்று சொல்லி புறக்கணிக்கப்பட்ட நிலை. எல்லாரையும் போல வருவான், ஆராதனை பண்ணுவான், வீட்டுக்கு போயிடுவான். ஒரு ஆசாரியன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட அவனை
ஆனால் வாழ்க்கையில் ஒரு ஏக்கம், எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளை கூட இருந்தால் நல்லா இருக்குமே, பிள்ளை இல்லை என்றதான ஏக்கம் பல ஆண்டுகள். ஒரு நாள் ஒரு திட்டமிட்டான், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆலயத்தில் எல்லாத்தையும் தள்ளிட்டான், உணவு வேண்டாம், இது எல்லாம் நீங்கள் இங்கே இருந்துங்களேன், நான் போகிறேன். ஆலயத்தில் உட்காந்து கண்ணீர் விட்டு அழுது வைத்து சொல்வது, இருதயத்தை என்ன செய்தாலாம் ஊற்றினான். அநேக முறை நம்முடைய கவலையெல்லாம் மறுபடியும் நம்மளுக்கு வருவதற்கு என்ன காரணம், நம்ம ஆண்டு சமூகத்தில் முறையிட்டோம், ஆண்டோட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஆனால் வசனம் சொல்லுது, உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது என்ன செய்யுங்க. இவன் இருதயத்தை ஊற்றினான். அப்போ ஊற்றினாள் என்று சொன்னால், ஒரு பாத்திரத்தில் இருக்கிற நீரை, ஒரு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை தரையில் ஊற்றினோம், மறுபடியும் அது பாத்திரத்துக்கு என்ன செய்யாது, வராது. ஆனால் நாம் என்ன செய்யணும், தரையில் ஊற்றிட்டு அதை அப்படி சேகரித்து கிடைக்கிற வரைக்கும் எதில் ஊற்றிட்டு வரோம், மறுபடியும் பாத்திரத்தை ஊற்றிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறோம். அந்த கவலை இன்னும் கவலையான செய்யுது. அப்போ புரிந்து கொள்ளும்படியே சொன்னால், நம்ம ஆண்டோட சொல்கிறோம், லிஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ உதாரணம் சொன்னால், அதிகாரிகிட்ட போய் சொல்கிறோம், ஒரு கலெக்டரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. கலெக்டரை பார்க்குறோம், ஐயா எனக்கு இந்த காரியத்தை செய்து முடிக்கணும், அரசாங்கத்தினால தான் செய்ய முடியும். அப்ளிகேஷன் கொடுக்குறோம். அவர் விரிச்சு பார்க்குறாரு. படித்த உடனே போகும்போது அப்ளிகேஷனை வாங்கி சேப்பில் சொல்லிவிட்டு நாமளே வீட்டுக்கு வந்துடும். அவர் என்றைக்கு செய்து முடிப்பார்? இதெல்லாம் வாசிட்டுலாம் அவருக்கு என்ன செய்யாது, கொடுத்தாலே ஞாபகம் இருக்காது. இதில் வேறு என்ன இது, வாசி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த அம்மா வந்து கொடுத்தது, அந்த ஐயா வந்து கொடுத்தாரு, அவருக்கு அதை செய்ய அப்படின்னு சொல்லுவார். கொடுக்கும்போதே கிடைக்காது, கொடுக்காது இருக்கும்போது எப்படி கிடைக்கும்? இதே போல தான் நம்ம அநேக முறை ஆண்டோட சொல்கிறோம், அதை மறுபடியும் நாமே என்ன செய்கிறோம், எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்துடும். ஊற்றப்பட்டாகி விட்டுனா அது தரையில் ஊற்றப்பட்டாகி விட்டது. இனி பார்க்க வேண்டிய ஆள் யார்? அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் இருக்கிற சீலோவில் இருக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரத்து முன்னாலே அவள் ஊற்றினாள். ஊற்றிட்டு வெளியே வரும்போது அவள் துக்கமுகமாக வெளியே வரல. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ஒரு சத்தம் கேட்டது, நீ என்னம்மா இப்படி குடிச்சிருக்கேன்ல? நான் குடிக்கலையா, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அப்படின்னா பயங்கர துக்கம் எனக்கு வாழ்க்கையில் இருக்குது. என் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்தேன், ஊற்றி விட்டேன். அப்படி ஊற்றிட்டேன்னு சொன்ன உடனே ஏலி சொல்கிறான், உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். உன் வேண்டுதலுக்கு தேவன் என்ன செய்வார், அவர் பதில் தருவார். கர்த்தருக்குமா. அதுக்கப்புறம் எழுத போகும்போது அவள் துக்கமுகமாக இல்லை. ஏன்னா துக்கத்தை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விட்டார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த துக்கம் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் போங்க, அவர் பார்த்துக்கொள்வார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. இதே போல் வைத்து சொல்லப்பட ஒரு பிரச்சனை, நியாயாதிபதி புத்தகத்திலே வாசிக்க ஒரு பிரச்சனை. எத்தாவின் காலத்திலே ஒரு யுத்தம் வந்துவிடுது. கிளையாத்தின் குடிகளிலே அந்த எத்தா இருக்கிறான். அங்கே அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவனை விரட்டி விட்டாங்க. ஆனால் மற்ற அம்மோனியர்கள் இன்னும் 2 ஜனங்கள்லாம் இந்த ஜனத்துக்கு விரோதமாக, கிளையாத்தின் குடிகளுக்கு விரோதமாக வரும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ சண்டைக்கு வராதிங்க, நாங்களாம் பிரச்சனைக்கெல்லாம் நாங்கள் வரலையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எங்களுக்கு உங்கள் தேசத்தில் இந்த பகுதி எனக்கு வேணும், இது என்னுடைய தேசம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வராங்க. உடனே இவனுக்கு சண்டை அவனை ஏற்று போட முடியாது. எல்லாம் நினச்சாங்க, யார்கிட்ட போவோம், எத்தாட்ட போவோம், அவனை நம்ம விரட்டிட்டோம், ஆனால் நம்ம கூப்பிடுவோம்னு சொல்லி எத்தாட்ட வந்து பேசுகிறாங்க. அவன் சொன்னால், நீங்கள் அப்போ என்னை விரட்டி விட்டீங்க, மறுபடியும் கூப்பிட்றீங்களே அப்படின்னோடனே அதெல்லாம் இல்லைப்பா, நீரே தலைவனாக இரு, நீரே எங்களை ஆளுகை செய், நீரே எங்களை நடத்து, நீ வந்துரு அப்படின்னு சொன்னோடனே இதெல்லாம் போன உடனே இது ஒரு பெரிய பிரச்சனை. இது எப்படி தீர்ப்பது, எப்படி நம்ம வெற்றி பெறுவது, எப்படி செய்ய வேண்டும், ஒரு பெரிய கவலை. நேராக எங்கே தான் போனான், தெய்வ சமூகத்துக்கு தான் எப்தா போனான். வைத்து சொல்லப்படுது, தெய்வ சமூகத்தை நோக்கி நினைச்சுதான். அது 11 அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும். 11 அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லப்படுது, மிஸ்பாவிலே எப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியத்தை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மிஸ்பாவில் இந்த பிரச்சனை எல்லாம், இது ஒரு பெரிய பாரம், ஒரு கவலை இந்த தேசத்துக்கு வந்தது, இந்த ஜனத்திற்கு வந்தது, இதை பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லாம் பல பிரச்சனைகள். அப்படின்னு சொல்ல ஆண்டவர்கிட்ட வச்சுதான் காரியத்தை எல்லாம் கர்த்தரிடத்தில் நினைச்சுதான் அவன் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. வேற யுத்தத்தில் வெற்றியை தான் தேவன் கட்டளையிட்டார். நம்முடைய கவலையெல்லாம் தீர்க்கணும்னா ஒன்று ஊற்றிடுவோம், காரியத்தை எல்லாம் மனதார மனமும் வந்து கர்த்தர்கிட்ட சொல்லிடுவோம். ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. செய்யும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. சொல்லலாம். எரேமியாவுடைய வாழ்க்கையில் ஒரு வசனத்தை வாசிக்க பிடிக்க 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க பிடிக்க.
ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிகட்டுகிறதை காண்பானாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். என் காரியத்தை எல்லாம் உம்மிடத்திலே சாட்டி விட்டேன். அப்படி அந்த பதங்களை தான், காரியத்தை எல்லாம் உம்மிடத்தில் என்ன செய்யிட்டேன் அப்படி என்ன அர்த்தம்? சாட்டி விட்டேன். கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கிறான், வாசிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கும். அங்கே அவன் சொல்கிறான், வழக்கு இருக்கிறது. வழக்குக்குன்னு சொன்னால் வழக்கு மன்றத்தில் செய்வதற்கு ஒரு அரசாங்கம் சொல்கிறது, நீ ஒரு லாயரை ஏற்படுத்தணும்ப்பா. லாயர் ஏற்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும், வழக்கு போடணும், வழக்கை நீங்கள் விசாரித்து பேசணும். அப்போ வழக்குக்கு என்ன செய்யணும், ஒரு வழக்கறிஞரை தேடுறான். எப்படியாவது ஒரு ஆளை என்ன செய்யணும், தேடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வழக்கெல்லாம் அவர்கிட்ட என்ன செய்யறான், அப்படி கொடுத்துரும் எல்லாம். எப்போ எனக்கு ஒன்றும் பேச முடியாது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. யார் தான் பேசணும், நீ தான் பேசணும். அவர்கிட்ட தூக்கி கொடுத்துறோம். அவர் என்ன செய்றாரு, எல்லாம் வாசித்து பார்த்துட்டு அங்கே போய் வழக்காடி நமக்கு தேவையானவற்றை அவர் பெற்று என்ன செய்கிறாரு, அவர் தருகிறார். அவர்கிட்ட சாட்டிட்டோம், அவர்கிட்ட கொடுத்துட்டோம், அவர்கிட்ட தள்ளி விட்டுட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு மனுஷன்ட்ட கொடுக்கும்போது செய்கிறான். ஆண்டுகிட்ட இதேமே சொல்கிறான், இப்போ பிரச்சனைலாம் என்ன அப்படின்னா, தேசம் கைதாகி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கண்ணு முன்னால் பார்க்குறான். அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் கீழே விழுந்து கிடக்குறாங்க. புலம்பல், கண்ணீர். அங்கே முடமானவங்க கிடக்குறாங்க, கண் தெரியாத ஆட்கள் கிடக்குறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க, நல்ல வாலிபர்கள், திடமானவர்கள், கன்னிகைகள், நல்ல ஆட்கள் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். கண்ணு முன்னால் பார்க்குறான். இதெல்லாம் நடக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியல. தேசத்துக்கு வந்த அவல நிலை, அந்த எருசலேமுக்கு வந்த நிலை, ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையும் ஆண்டு சொன்னான், எப்போ எல்லாத்தையும் உன் பாதத்தில் வச்சிடுறேன் சொல்லும் போது ஆண்டவர் அதுக்கு பரிகாரத்தை ஏற்படுத்தினார். அவன் மூலமாக சொல்லும் போது 70 வருஷம் தான் இருப்பாங்கப்பா, மறுபடியும் வந்துடுவாங்க. இந்த ஆலயம் எரிக்கப்பட்டதில் மறுபடியும் கட்டுவாங்க. அரண்மனை முன்போல என்ன செய்யப்படும், கட்டப்படும். வீடுகள் முன்போல கட்டப்படும். தோட்டங்கள், துறவுகள் முன்போல கட்டப்படும். அந்த ஆலயம் முன்போல கட்டப்படும். எல்லாமே செய்யப்படும். சாட்ட வேண்டிய ஆள்கிட்ட ஆண்டவரை சாட்டினா தூக்கி வீசிடுங்க. அந்த கவலைகள், அந்த வேதனை எல்லாம் கொடுத்துட்டோன்னா அவர் விசாரித்து மறுபடியும் கட்டி எழுப்புவதற்கு, நம்முடைய ஊடத்தை தெய்வ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் கொண்டு வருவதற்கு வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமாம், கர்த்தர் மீதும் பாரத்தை வைத்து கர்த்தருக்கு பயமாண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய எல்லா மனவியாகலும் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய தேவன். அவர்கிட்ட மட்டும் கொடுத்துருங்க. ஒன்று கொடுத்துருங்க, இதயத்தை ஊற்றிடுங்க, அல்லது அவர்கிட்ட சாட்டிடுங்க, தூக்கி போட்டுருங்க. இன்னும் சொல்ல வேண்டும்னு சொன்னான். கர்த்தருக்கு பயப்படணும். ஒரு வசனத்தின் மீது விசுவாசம் வைத்து செய்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய எல்லா கவலைகளையும் எந்த விதத்தில் இருந்தாலும் அவை எல்லாம் மாற்றி அமைக்க வல்லவர். ஆமாம், எழுதுறது ஜெபம் பண்ணுறோம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறான், உடைந்த தாங்குகிறான். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறான், உடைந்த வெள்ளம் காயங்கள் கட்டுகிறான், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறான். கண்ணீர் துடைக்கிறான், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே
அவசியமான துக்கம். சில துக்கத்தை நாம் அவசியமற்றது தள்ளிவிட வேண்டிய துக்கம் இருக்கு. சில துக்கங்கள் நாமாகவே வருவித்துக் கொண்டது இருக்கிறது. சிலவைகள் சங்கிலி தொடர்போடு ஒன்றன் பின் ஒன்றனாய் கடந்து வரும். நாம் அதற்கெல்லாம் பரிகாரம் இயேசுவிடத்தில் உண்டு. அந்த இயேசுவிடத்தில் இருக்கக்கூடியது நல்வார்த்தைகள், வேத வசனம், இருதயத்தை விட்டு ஜெபிக்கும் அனுபவங்கள், அவரிடத்தில் தூக்கி எறிந்து விடக்கூடிய, சாட்டி விடக்கூடியதான காரியங்கள், அவரிடத்தில் சத்தமிட்டு முறையிடக்கூடியதான காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் அவரின் மத்தியிலே கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர். இதோடு நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், நம்முடைய வேதனைகள் மாறட்டும், கவலைகள் எல்லாம் மாறி போகட்டும். தேவன் அற்புதம் செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் மாதிரி சொல்ற ஜெபிக்கப்படி கேட்க ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கின்றோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய மகன் நிமித்தம் நீர் பேசிய ஒவ்வொரு வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக ஒருவர் இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய அகம்பாவங்களுக்காக, எங்களுடைய பொறுமையின்மைக்காக ஆண்டவரே, எங்களுடைய கோபத்திற்காக ஆண்டவரே, எல்லாவற்றிற்காக எங்களுக்காய் நீர் சிலுவையிலே மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம் நீர் இருக்கிறீர் சுவாமி. உம்மை அறிந்தும் நாங்கள் அறியாதவர்கள் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காய் நீர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதை அறியாமல் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் உங்களிடத்தில் நாங்கள் ஒப்புவித்து விட்டும் மீண்டும் மீண்டுமாய் நாங்கள் கதறின நாட்கள் உண்டு ராஜா. கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டுப்பா. ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி இரத்தத்தின் மூலம் என்னையும் எங்கள் வந்திருக்கும் ஒவ்வொருவரை நீர் ரட்சிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். ஒரு நாள் ரட்சித்தது போதாது சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீர் எங்களை ரட்சிக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏசப்பா, வருகின்ற நாட்களிலும் எங்களுடைய கவலைகள், கண்ணீர், இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்ன பிரச்சனையோ, என்ன போராட்டமோ, எது தேவையோ, என்ன நோயோ ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் இன்று இப்பொழுது ஆண்டவரே உங்களிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் சுவாமி. ஒப்படைக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் எனக்காகவும் நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கின்றோம் சுவாமி. ஏசப்பா, என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று உண்டோன்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே, உம்மை ஒவ்வொரு நாளும் வருகின்ற நாட்களிலாவது ஆண்டவரே அதிக நேரம் உமக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் சுவாமி. அதிக நேரம் முழங்காலில் நிற்க வேண்டும் ஆண்டவரே. அதிக நேரம் ஜெபத்திலே கதற வேண்டும் ஆண்டவரே. அதிக நேரம் அநேக இந்த உலக ஆத்துமாக்களுக்காக நாங்கள் போராடி செபிக்க வேண்டும் சுவாமி. ஏசப்பா, அதை விட்டு நாங்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்காகவே அதிக முக்கியத்துவம் கொடுத்து உலக காரியங்களுக்காக, குடும்ப காரியங்களுக்காகவே கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு ராஜா. சாத்தான் அதனால் தொடர்ந்து ஒவ்வொருவர் குடும்பத்திலும் தொடர்ந்து பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள் ஆண்டவரே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன சுவாமி. ஏசப்பா, ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா. நாங்கள் உங்க பிள்ளைங்கப்பா. உங்களுடைய கல்வாரி இரத்தத்தின் மூலம் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதுவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்களே. ஒவ்வொரு வசனமும் உயிருள்ள வசனம் ஆண்டவரே. ஒவ்வொரு வசனமும் நீர் எங்களோடு பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. முக்காலத்தையும் அறிந்த தெய்வம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே முன்கூட்டி எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிர்ணயித்தீங்களே ராஜா. அதை அறிந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருகின்ற காலங்களிலும் அநேக ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய், எங்கள் ஒவ்வொருவரை ஒரு ஊழியக்காரையாய் நீர் மாற்ற வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. மற்றதெல்லாம் நீங்க பார்த்து கொண்டுவீங்க ராஜா. 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறீங்க ராஜா. எங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு, உலக காரியங்களுக்கு, உலக வேலைகளுக்கு எவ்வளவோ நாங்கள் செலவு செய்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதத்திலே இந்த உலக ஜனங்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்க கிருபை செய்யப்பா. கேட்ட ஒவ்வொரு வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பேதுருவை நிமித்த எத்தனாயிரம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்களே சுவாமி. நாங்கள் இத்தனை வருடங்களாயும் எங்கள் நிமித்த எத்தனை ஆத்துமாக்கள், கர்த்தரும் தெய்வம் இல்லை, கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்பதை இன்னும் ஒருவரும் கண்டுகொள்ளவில்லையே சுவாமி. எங்களை நீர் மன்னிங்கப்பா, எங்களை ரட்சிங்கப்பா.
ஏசப்பா உண்மையாய் எங்களை நீர் தொட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். உலக தோற்றத்திற்கு அல்ல, போலி வாழ்க்கை வேண்டாம் சுவாமி. எங்களுடைய இருதயம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கும் எங்களுக்கும் உள்ள வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாய் பரிசுத்தமான வாழ்க்கையாய் வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை அக்கினி அபிஷேகத்தால் நீ நிரப்ப வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் சுவாமி. ஏசப்பா இங்க வந்திருக்கும் ஒவ்வொருடைய குடும்பத்திற்காய் நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருடைய தேவைகளையும் நீர் சந்திக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்களிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டோம். நீங்க எல்லாருடைய காரியங்களையும் நீ நிறைவேற்ற போறபடியால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாஸ்டர் அம்மாவையும் பாஸ்டருடைய மகனுக்காய் நாங்கள் செபிக்கின்றோம். ஆவியானவர் நீர் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டருடைய மகனுடைய வாழ்க்கையில உங்க சித்தம் 100% நிறைவேற போறபடியால் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு கேரளாவுக்காக நாங்கள் செபிக்கின்றோம் ஆண்டவரே. வயநாட்டு மக்களுக்காய் செபிக்கின்றோம் ஆண்டவரே. அங்கு இருக்கும் எல்லா அசுத்த ஆவிகளும் அழிந்து போய் ஆண்டவரே அந்த மக்கள் உண்மை ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ள வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. வயநாட்டு மக்களை பார்த்து ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே வேதனை உரைத்தவர் எங்களுக்கு செபிக்கின்றோம் சுவாமி. அந்த மக்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்க வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். கேரளா மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். உண்மை தேட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். அந்த மக்களுக்கு ஆண்டவரே உறவுகளை இழந்து தவிக்கும் அந்த மக்களை அப்பா நீர் பார்த்துக்கொள்ள வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். எங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அதற்கு இந்த காரைக்குடியில் எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரை நீர் தொட வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வி வருவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.